வணக்கத்துடன் இது கருப்பு அலையின் ஆவணம். இந்த கருப்பலையின் ஆவணத்தில் என்ன செய்திகளை எடுத்து வைப்பது? தமிழ் சார்ந்து எடுத்து வைப்பதா, ஆன்மீகம் சார்ந்து எடுத்து வைப்பதா, அறிவியல் சார்ந்து எடுத்து வைப்பதா, அல்லது தெரியாத தகவலை எடுத்து வைப்பதா? இதுதான் பிரதான களமாக இருந்தது. நாம் ஏன் தெரியாத தகவல்களை மையப்படுத்திய செய்திகளோடு பயணிக்கக்கூடாது என்கின்ற கேள்வி மனதிற்குள் எழும்ப அது சார்ந்த கருத்துக்களை தேடி எடுத்து வைக்க ஆரம்பித்திருக்கின்றேன். நேற்று உங்களுக்கு தெரியாத சில செய்திகளை குறிப்பிட்டிருப்பேன். அதாவது எறும்பை மையப்படுத்திய செய்தி. எறும்பு என்கின்ற பொழுது நம் வீட்டிலே நம்மோடு ஒரு நெருக்கமான உறவு போல பயணிக்கக்கூடிய ஒன்றுதான் எறும்பு. மனிதர் அனைவருமே எறும்பை பார்த்திருக்கின்றார்கள், எறும்பினுடைய செயல்பாடுகளை கவனித்திருக்கின்றார்கள், எறும்பினுடைய சுறுசுறுப்பை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஒரு சிலருக்கு எறும்பு பிடிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் எறும்பை குறித்து அறியாத பல செய்திகளை எடுத்து வைத்திருந்தேன். இன்று நண்டை குறித்து சில அறியாத செய்திகளை நாம் பார்க்கலாம். எதற்காக நண்டை மையப்படுத்திய செய்தியை எடுத்தேன் என்றால், நாம் கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் என்றாலே அது உடம்புக்கு நல்லது என்று தான் குறிப்பிடுவார்கள். காரணம், அவைகளுடைய அந்த வாழக்கூடிய வழிமுறைகளும் அதில் கிடைக்கக்கூடிய உடல் சார்ந்த மூலக்கூறுகளை ஊக்குவிக்கக்கூடிய வேதியியல்களை கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் கடல் உயிரினங்களுடைய அந்த உணவு வகைகளை பிரதானமாக பேசுவது வாடிக்கை. அப்படித்தான் நண்டை மையப்படுத்தி பேசுகின்ற பொழுது நண்டின் ஒவ்வொரு அந்த உணவு வகைகளில் நண்டை குறித்து குறிப்பிடுகின்ற பொழுது பல விடயங்களை குறிப்பிடுகின்றார்கள். குறிப்பாக நண்டு என்கின்ற பொழுதே அதில் கொலஸ்ட்ரால் அல்லது கொழுப்பு மிக குறைவாக இருக்கிறது என்பதுதான் பதிவு. அதனால் எவ்வளவு வேண்டுமென்றாலும் நண்டை நாம் உண்ணலாம் என்பதுதான் நாம் இங்கு முன்னெடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்து. அதுபோல நண்டு வைத்து ரசம் வைப்பார்கள். இந்த ரசத்திற்கு அந்த விடயத்திற்கு அது ஒரு ஊக்க சக்தியாக இருக்கும் என்று குறிப்பிடுவார்கள். நீங்கள் திரைப்படங்களை பார்க்கின்ற பொழுது குறிப்பிடுவார்கள், நண்டு ரசம் வைத்து உணவு சாப்பிட்டு விட்டாலே உடம்பு முறுக்கேறி விடுகிறது என்ற செய்திகள் எல்லாம் குறிப்பிடுவார்கள். ஏனென்றால் நண்டு ரசத்திற்கு அவர் வலிமை இருக்கிறது என்பது ஒரு கருத்தாக இருக்கின்றது. இது நண்டின் உணவு வகைகளை மையப்படுத்திய செய்தி. ஆனால் நண்டு மனித குலத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவான களத்தில் இருக்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நண்டை பொறுத்த மட்டில் உலகத்திலே ஒரு உயிரினம்தான் பக்கவாட்டிலும் பின்பக்கமும் முன்பக்கமும் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கிறது என்றால் அது நண்டு தான். நீங்கள் நண்டை பார்த்தால் தெரியும், அது முன்னால் செல்லும், பின்னால் வரும், பக்கவாட்டில் ஊர்ந்து செல்லும், இந்த பக்கமாக ஊர்ந்து செல்லும். இவைகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது நம்மால் அப்படி நடக்க முடியாது. அல்லது வேறு எந்த உயிரினமும் அதுபோல நடக்க முடியுமா என்றால் முடியாது. இறை நண்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் அது. அதுபோல கடலில் வாழக்கூடிய நண்டை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த கடலில் வாழக்கூடிய நண்டின் உடலில் ஓடுகின்ற இரத்தம் நீல நிறத்தில் இருக்கும் என்பதுதான் ஆய்வாளர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து. இது உண்மையா என்பதை மையப்படுத்தி சில நூல்களை நாம் பார்த்த பொழுதும் அந்த நண்டின் இருக்கக்கூடிய அந்த திரவம், அதாவது அந்த இரத்தம் நீல நிறமாகத்தான் இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதே மாதிரி துறவி நண்டு என்று ஒன்றை குறிப்பிடுகின்றார்கள். இந்த துறவி நண்டை குறித்து பேசுகின்ற பொழுது அந்த நண்டு தன்னுடைய உடலை ஒரு குறிப்பிட்ட அந்த ஓட்டுக்குள் நெடுநாள் வைத்து கொண்டு பயணிக்க முடியாது. ஏனென்றால் நண்டு வளர்ச்சி அடையும், ஆனால் அந்த ஓடு அப்படியே தான் இருக்கும். அதற்குள் அது தன்னுடைய உடலை சுருக்கி கொண்டு பயணிக்க முடியாது. எனவே ஒரு வருடத்திற்கு ஒரு முறை தன்னுடைய உடலை, அந்த உடலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஓட்டை அது மாற்றிக்கொண்டு இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள். இது அந்த துறவி நண்டை மையப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு செய்தி. நண்டு மனித குலத்திற்கு என்ன கோணத்தில் பயன்படுகிறது? இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இயற்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை விலங்கினம் முதலிலே கண்டுபிடித்துவிடும். சமீபத்தில் இந்தோனேசியாவில் நடந்த ஒரு பூகம்பத்தை மையப்படுத்திய ஒரு செய்தியை ஒரு இணையதளத்தில் நான் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்படி படிக்கின்ற பொழுது பூகம்பம் வருவதற்கும் ஒரு நாளைக்கு முன்பு அங்கு வசித்து கொண்டிருந்த பூனைகள் எல்லாம் அந்த வீடுகளை விட்டுவிட்டு வெளியேறிவிட்டது என்கின்ற ஒரு செய்தியை அதிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்படி வெளியேறிய பூனைகள் திரும்பி தப்பித்து வந்ததா என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் அதிலே பதிவிடப்படவில்லை. ஆனால் இந்த பூனைகள் வெளியேறிய மறுநாள் இரவு
நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது, அதில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதுபோல நம்மளுடைய கிராமங்களை பார்த்தீர்கள் என்றால் காற்று பலமாக அடிக்கப் போகிறது என்பதற்கு முன்பாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த குறிப்பிட்ட மரங்களில் இருக்கக்கூடிய பறவை இனங்கள் வேறொரு இடங்களுக்கு, அதாவது பாதுகாப்பான இடங்களுக்கு அவைகள் குடி பெயர்ந்து செல்லக்கூடிய ஒரு களங்களை பார்க்க முடியும். இவைகளெல்லாம் இயற்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை விலங்கினங்கள் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அறிகுறிகளாக நம்மால் பார்க்க முடிகின்றது. ஏறக்குறைய நண்டும் அப்படித்தான். நண்டை பொறுத்த மட்டில் நிலநடுக்கம் வருகிறது அல்லது கடலில் அந்த நீர் மட்டங்களில் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை கணித்து கொண்டு நண்டுகள் கடலில் இருந்து கரைக்கு வெளியே வந்து விடுமா, அதாவது கடலில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படி கடலுக்குள் நிலநடுக்கம் வரப்போகிறது அல்லது கடலில் இருக்கக்கூடிய நீர் மட்டத்தில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்கின்ற பொழுது அந்த நண்டுகள் கடலுக்குள் இருந்து வெளியே வந்து விடுமாம். அதுபோல முன்னோக்கி செல்லாமல், கடலை நோக்கி நண்டுகள் முன்னோக்கி செல்லாமல் அவைகள் பின்னோக்கி செல்லுமாம். நண்டுகள் அதாவது கடற்கரையை நோக்கி பின்னோக்கி நடந்து வருமாம். இப்படி பின்னோக்கி நடந்து வருகின்ற அந்த விடயத்தை பார்த்துதான் நம்மளுடைய முன்னோர்கள் இயற்கையில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சூழல் அமைந்து விட்டது என்பதை கணித்து கொண்டு அதன் அடிப்படையில் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கான முயற்சிகளை எடுப்பார்கள் என்கின்ற செய்தி சொல்லப்படுகின்றது. இப்படி இயற்கையின் அழிவை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய நண்டு இந்த இயற்கை வருவதற்கு முன்பாக, இந்த இயற்கையின் அழிவுகள் வருவதற்கு முன்பாக அவைகள் தன்னை பாதுகாத்து கொள்கிறதா என்கின்ற விடயத்திற்குள் நாம் போகின்ற பொழுது இந்த நண்டுகள் தியாகிகளாக மாறிவிடுகிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். இயற்கையின் அழிவை முன்கூட்டியே மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய நண்டுகள் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான களங்களை அறியாதவைகளாக இருக்கின்றன. பெரும்பாலான நண்டுகள் இயற்கை சீற்றத்திலும் கடல் கொந்தளிப்பிலும் கடலில் ஏற்படுகின்ற பூமி நடுக்கங்களிலும் அவைகள் தங்களை மாய்த்து கொள்கின்றன. ஆனால் மக்களுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறப் போகிறது என்பதை அவைகள் முதலிலே பறைசாற்றிவிட்டு ஒரு தியாகியாக தங்களுடைய வாழ்க்கையை அவைகள் நடத்தி கொண்டு இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த பூவுலகின் நண்பர்கள் என்கின்ற ஒரு அமைப்பை வைத்திருக்கின்றார்கள். இந்த அமைப்பை வைத்திருக்கக்கூடிய தோழர்கள் இந்த இயற்கை சார்ந்த ஒவ்வொன்றையும் அவர்கள் தேடி எடுத்து இந்த பூமியை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற களத்தில் அவர்கள் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பயணிக்கக்கூடிய களங்களை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த நண்டுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு முன்னுரிமை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த உலகத்தில் ஊர்ந்து செல்கின்ற, பறக்கின்ற அல்லது நடந்து செல்கின்ற அனைத்து உயிரினங்களும் இந்த இயற்கையோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் அவைகள் மனிதனுக்கான ஒரு அறிவியலை சொல்லக்கூடிய ஒரு அடையாளங்களாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். நண்டும் ஏறக்குறைய அப்படிப்பட்டதே என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.